வணக்கம் மக்களே. இந்த பாமாயில் நல்லா எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா முருங்கை தழை போட்டு நல்லா அதோட ஒரு சிட்டி ஒரே ஒரு இது புளியை கொஞ்சம் போட்டிருக்கேன். இது எண்ணெய் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை வடிகட்டி உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, இதை வடிகட்டிட்டேன். இதில் அவ்வளோ ஒரு அழுக்கு தூசி இருக்குது. இவ்வளோ இதில் இப்படியே சாப்பிட நமக்கு தெரியாமல் இப்படியே சாப்பிட்றனால தான் உடம்பு ரொம்ப இதாக மோசமாக போகுது. நான் இந்த எண்ணெயை நான் இவ்வளோ நாளாக நான் ஆரம்பத்தில் ஒரு புளி தான் போட்டு கொஞ்சம் காய்ச்சுவேன். அதுக்கப்புறம் ஒருத்தங்க சொன்னாங்க காய்ச்சலாம் கூடாது, காய்ச்சாமல் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப உடம்பு சரியாமல் போச்சு. அப்போ இதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ நாங்கள் அதனால் இப்போ இந்த புதுசாக நாங்கள் திட்டம் இது பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பாருங்கள், கடை எண்ணெய் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் இப்படி காய்ச்சி இப்படி வடிகட்டினால இந்த எண்ணெயோட மனம் பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்குது. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பாருங்கள், இந்த எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நல்லெண்ணெய் கலருக்கு வந்துருச்சு. இந்த இது அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். உங்கள் அம்மா இந்த எண்ணெயை இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் அந்த வாசனை மனம் இந்த எலுமிச்சம்பழமும் இந்த முருங்கைக்கீரையும் போட்டனால இந்த எண்ணெய் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தெரியாதவங்க இந்த எண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்ல எண்ணெய் இது. நல்ல நம்ம முறைப்படி பயன்படுத்தினா அது ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான எண்ணெய் இது. சூப்பராக இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறேன்.